இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, மூலப்பாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டு போக போகிறோம். குளிச்சுட்டு கிளம்பியாச்சு, அடுத்து போக வேண்டியது தான். நம்ம கிட்டத்தட்ட செக் போஸ்ட் தாண்டி வந்துருக்கோம். வரவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமாகவே செக் போஸ்ட் மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா போன வாட்டி வரும்போது வந்து செக் போஸ்ட்டில் மாட்டிடும். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே செக் போஸ்ட்டை தாண்டி தான் போனோம். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயம் எல்லாரும் செக் போஸ்ட்டில் மாட்டிருக்கோம். எதுவும் மாட்ட லைசன்ஸ் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அதனால சின்ன ஒரு பயம். என்னாச்சு பார்த்தீங்கன்னா வண்டியில் வேகமாக போயிட்டு வந்தேன்னா துணி வேறு உயிந்துச்சுங்க. நம்ம எத்தனை வந்த துணி பயமா இருக்கு. மழை சூப்பராக இருக்கு. பெருசாக ஆந்திராவில் தங்கிடலாம் பார்த்துட்டு இருக்கு. அப்பா புத்தூர் வந்தாச்சு. வாங்கியாச்சு. ஹைதராபாத் பாக்கெட் இடம் வேற லெவலாக இருக்குங்க. சுற்றி மழையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது கிளைமேட்டு. பயங்கரமாக இருக்குது சொல்லணும்னா இருக்குங்க. வழியே இல்லை, மண் ரோடாக இருக்குது. பாருங்கள் வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வேறு லெவலுங்க. மாங்காய் தோப்புனா மாங்காய். நம்ம ஊர் சைடில் மாங்காய் தோப்புலாம் அவ்வளோ இல்லை. இந்த ஆந்திர சைடு வந்தால் போதுங்க, எங்கே பார்த்தாலும் அந்த மாங்காய் தோப்பு தான் பயங்கரமாக இருக்குல்ல. சக்கராது கூலிங்காக இருக்குப்பா. இங்கே மழை பெஞ்சிச்சு போடுகிறாளா, கூலிங்காக இருக்கு. நேற்று தான் மழை பெஞ்சு. கிட்டத்தட்ட ஃபால்ஸு கிட்ட வந்தாச்சு. எதுக்கு இப்போ அதுக்கு முன்னாடியே நிறுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே போகிற வழியிலே அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த இடத்துல அலோடு இல்லை. ஏன்னா போன வாட்டி வரவங்களாம் வந்து இந்த வேஸ்ட்டு வாட்டர் கேனு வேஸ்ட்டு பேப்பர்லாம் அங்கேயே போட்டுறாங்க, கொஞ்சம் நாஸ்தி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்தமாரி ரூல்ஸ் வந்து புதுசாக போட்டாங்க. உள்ளே வந்து எதுவுமே அலோடு கிடையாது. வரவங்க வந்து வெளியே வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து குளிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்பு தான் வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல கிளைமேட்டு, சில்லுன்னு. மாங்காய் தோப்பு உள்ள வந்தாவே ஒரு ஃபீல், தனி ஃபீல் வருதுங்க. செம்மையாக இருக்குது. வேறு லெவல் தான் சொல்லணும். கையில் ஜூஸ் இருக்குது. இப்போ அப்படியே பிரியாணி சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நேராக போயிட்டு மூலக்கோணர் வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலாம். சரிங்களா? பிரியாணி சாப்பிட்ருக்கோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே மாங்காய் தோப்பில் உட்காந்து சில்லுன்னு காற்றோட இந்த பிரியாணி சாப்பிட்றது தனி சுகங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருந்துடலாமாலாம் தோணுது. எப்படியா இருக்கா? ஆஹா, இன்னும் அருமையாக இருக்குப்பா. சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா ஒர்க்கிங் டேஸ்லேயே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. அப்போனா இந்த சண்டே டைமில் அந்த மாதிரிலாம் எத்தனை பேர் வருவாங்க சொல்லிட்டு நினச்சி பாருங்க. தண்ணியே வரலப்பா, தண்ணியே வரலங்க இந்த வாட்டி. போன வாட்டி வரும்போது தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்காவது நல்லா வந்தது. இல்லைம்மா வேற லெவலில். ஆனால் தண்ணி நல்லா கொஞ்சம் கம்மியாக வருது. போன வாட்டி வரும்போது மேலே இந்த அருவி மாரி ஊற்றுச்சு. ஆனால் இந்த வாட்டி வரும்போது தண்ணி அவ்வளோ ஊற்றலை. இப்போ ஓகே, பரவாயில்ல, வாங்க குடிக்கலாம். அவங்களாம் யாரும் முடியாது. போயிட்டு ஒன்றுக்கா அங்கே வந்து சாப்பிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்குங்க. சாப்பிட பண்ணுங்க கூட நல்லா குளிக்கலாம். பட் பரவாயில்ல, குளிக்கிறோம். குளிச்சு சளியா வந்துச்சுப்பா. ஆல்ரெடி லேசாக இருந்தது சளி, இப்போ வேற தண்ணியில் வேற குளிச்சுட்டேன். சளி நைட் எப்படி இருக்க போறதோ தெரியல.
ஃபர்ஸ்டே சாப்பிட்டு வந்ததுனால குளிக்க முடியல. கேட்குறேன் என்ன பண்றது, உள்ள வேற அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. மீன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடலாமா? ஆமா. வரவே மாட்டானுங்க. ஆனா காலாண்டு எவ்வளவு மீன் சுட்டுட்டு பாருங்க, வரவே மாட்டேது. மீன் குழம்பு கொஞ்ச நேரம் இல்லாமா? ஒரு வாட்டி நல்லா குப்பலாம் வந்து நல்லா கால் வந்து நல்லா திருப்பலாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மீன் டிஸ்டர்ப் பண்ணிட்டா ஓடி போயிடுது. வாட்டர் ப்ரூஃபா போன பயமா இருக்கு. எவ்வளோ சூப்பரா கிடைக்குது மீன். அப்படியே வைப்ரேஷன் ஆகுது காலில், செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குங்கப்பா. கண்டிப்பா வாட்டர் பாஸ் வந்தீங்கன்னா இந்த மீன் கூட வந்து கண்டிப்பா விளையாடி பாருங்க. பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு. சத்தியமா சொல்லணும், வேற லெவலா இருக்கு மூலகொண்டை. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த மீன் கூட மட்டும் கண்டிப்பா வந்து விளையாடுங்க. பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. அப்படியே காலில் அப்படியே இந்த கரண்ட் இந்த ஜிம்முன்னு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வைப்ரேஷன் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. வைப்ரேஷன் ஆகுது காலு, சும்மா சல்ல சல்ல சல்லாம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எவ்வளவு மீன் பண்ணுவாங்க. நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிட்டா இருக்கு. எங்கவே நம்ம ஊர் குள்ளாகண்ட மீன் மாதிரி இருக்கு. அதான் கிட்டத்தட்ட நம்ம ஊர் குள்ளாகண்ட மீன் மாதிரி இருக்குல்ல. பயங்கரமா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா அந்த மீன் கூட உட்காந்து ஜாலியா விளையாடி இருந்தேன் பாத்தீங்களா. அப்படியே அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா கடிக்கும் போது அப்படியே கூச்சமாவும் இருக்கு, அதே மாதிரி வைப்ரேஷனா இருக்கு. பயங்கரமா இருக்கு, சொல்ல முடியாது. அதே கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை நீங்க பண்ணி பாருங்க. பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்குது. சத்தியமா கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் பரவாயில்ல, பயங்கரமா இருந்துச்சு. சத்தியமா சொல்லணும், செம மூளை கோடைக்கு வாங்க. நீங்க எந்த கோடைக்கு போனாலும் இந்த மாதிரி மீன் பார்க்கும்போது 2 காலை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா அப்படியே கண்ணை மூடுங்க. பயங்கரமா இருக்குங்க, செமையா இருந்துச்சு. சத்தியமா அதிகமான மீன் கொடுத்தா விளையாடிட்டு இருந்தேன். அடே என்னடா பண்ணி வச்சிருக்கடே, துணியில ஒண்ணுமே இல்லடா. இங்க பாருங்களா என்ன பண்றான் பார்த்து 5 ரூபாய் எடுத்து போயிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டு போற. சில்லறை கிட்ட இருக்கு, 10 ரூபாய் கடிச்சிட்டு போறியப்பா. அப்பா நாங்க இதுல பண்ணல போ. அண்ணா என்னடா பண்றீங்க வண்டியில வச்சுட்டு? ஆட பாவீங்களா, சீட்டை கீசி வச்சிருக்கீங்க. ஐயோ 750 ரூபா சீட்டாச்சு. ஏதாச்சும் வச்சிருப்போமா தொன்றதுன்னு சொல்லிட்டு பாத்துருக்கேன். எதுவுமே இல்லையா, வெட்டியும் துணியெல்லாம் கீழே போட்டு ஒரு வை பண்ணிட்டு போயிருக்கு. சீட்டு இப்பதான் மாத்தினேன். சரி விடுங்க, பாத்துக்கலாம். வந்ததுக்கு ஒரு சிறப்பான செயல் செஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் போய் முடிய வெட்டணுங்க. முடி அதிகமா வந்துச்சுங்க, சளி வர பிடிச்சிக்கிச்சு. ஐயோ சளி வர பிடிச்சிச்சு, பயங்கரமா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா அந்த மீன் கூட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.